10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next பாருங்க, exercise 9.8 ல 6th sum. Exercise 9.8 ல 6th sum. Find the area of the region bounded by y equal to tan x, y equal to cot x and the lines x equal to 0, x equal to pi by 2, y equal to 0. y equal to tan x, y equal to cot x. இந்த cot x, tan xங்கிற ரெண்டு கருவுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஏரியா, அங்கே லிமிட் பார்த்தீங்கன்னா x equal to 0, x equal to pi by 2. 0க்கும் pi by 2க்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய காமன் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ y equal to 0, அதாவது காமன் ஏரியாங்கும்போது பார்த்தீங்கன்னா x equal to 0, x equal to pi by 2ல இந்த tan x cot xக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஏரியா, y equal to 0ங்கிறது என்ன சொன்னால் ஈக்குவேஷன் ஆஃப் x axis. அப்போ x axis அதாவது x equal to 0 to x equal to pi by 2ல இந்த tan x cot x இந்த x axisக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சொல்லுது புரியுதா? இப்போ கொடுத்துருக்கக்கூடிய சொல்ல பாருங்க, கொடுத்துருக்கக்கூடிய y equal to tan x, y equal to cot x ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். y equal to tan xங்கிறது ஈக்குவேஷன் 1, y equal to cot xங்கிறது ஈக்குவேஷன் 2. இப்போ நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுமா? அப்போ செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் 1 into, அப்போ இந்த tan xை கொண்டாந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 1 into செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஒய்க்கு பதிலாக tan xன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் tan x equal to cot x. tan x எப்படி எழுதலாம், sin x by cos x. cot x எப்படி எழுதலாம், cos x by sin x. அப்போ sin x by cos x equal to cos x by sin x. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது sin x into sin x sin square x equal to cos x into cos x cos square x. அப்போ sin square x equal to cos square xன்னு இருக்கும். இப்போ போத் சைடு நான் என்ன சார் பண்ணணும், ரூட் எடுத்தோம்னா sin x equal to cos xன்னு கிடைக்கும். இப்போ முன்னாடி வீடியோவிலே பார்த்தோம், sin x cos x எந்த ஆங்கிளுக்கு சார் ஈக்குவலாக இருக்கும்னா pi by 4, 45 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2, cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2. அப்போ sin x equal to cos x. sin xும் cos xும் எப்போ சார் ஈக்குவல் ஆகும், x equal to pi by 4க்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது 0க்கும் pi by 2க்கும் பிட்வீனில் pi by 4க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த x equal to pi by 4ல் தான் நமக்கு இந்த tan xங்கிற கருவும் cot xங்கிற கருவும் இன்டர்செக்ட் ஆகும். அதான் சொல்லுவோம், y equal to tan x and y equal to cot x are intersect at x equal to pi by 4. tan xங்கிற கருவும் cot xங்கிற கருவும் x equal to pi by 4ல் இன்டர்செக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த டயக்ராம் tan xங்கிற கருவும் cot xங்கிற கருவும் ட்ரா பண்ணுறோம் 0 to pi by 2க்கு பிட்வீனில். ஓகேங்களா? அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y equal to tan 0. tan 0வோட வேல்யூ 0. அப்போ 0,0வில் tan xங்கிற கருவு ஸ்டார்ட் ஆகும். அதாவது 0க்கும் pi by 2க்கும் பிட்வீனில் 0,0வில் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக pi by 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் tan pi by 2 இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டிவில் என்னாகும், அதாவது y equal to இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். அப்போ x equal to pi by 2வில் tan வந்து என்ன ஆச்சுன்னா pi by 2வில் does not exist. அப்போ does not existனா அந்த இந்த pi by 2ங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய லைன் ட்ரா பண்ணோம்னா x equal to pi by 2ங்கிற லைனுக்கு என்னவாக இருக்கும்னா அந்த tan xங்கிற கருவுக்கு எப்படி இருக்கும்னா அசிம்டோட்ஸாக இருக்கும். அப்போ அசிம்டோட்ஸ்னால் என்னது, அந்த கர்வுக்கும் அந்த டேஞ்சண்ட்டுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். அதாவது ஒரு டேஞ்சண்ட்டும் கர்வும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் இன்ஃபினிட்டியில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் அது அசிம்டோட்ஸுங்கிறது நம்ம 7th சாப்டர்லேயே பார்த்துருக்கோம். அப்போ x equal to pi by 2வில் tan கர்வு என்ன சொன்னால் does not exist. அப்போ நம்ம 0,0வில் ஸ்டார்ட் பண்ணி இந்த x equal to pi by 2ங்கிற கர்வுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், pi by 2ங்கிற கர்வை இந்த x equal to pi by 2ங்கிற லைனை இந்த tan xக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அசிம்டோட்ஸாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணுறோம். அப்போ ட்ரா பண்ணும்போது இந்த கர்வுக்கும் டேன்கிற கர்வுக்கும் x equal to pi by 2க்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா நம்ம என்ன அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். அப்போ x equal to pi by 2வில் tan கர்வு என்னது does not exist. இதுதான் அது y equal to tan xங்கிற கர்வு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணிங்க. அதேமாதிரி y equal to cot xங்கிற கர்வு ட்ரா பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக pi by 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸுக்கு பதிலாக pi by 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் cot pi by 2. காட் வந்து எதோட ரெசிப்ரோக்கல்,
அந்த காட் பை பை டூ எப்படி எழுதலாம்? டேன் பை பை டூன்னு எழுதலாமா? டேன் பை பை டூனா 1/∞, 1/∞ 0. அப்போ இந்த காட் பை பை டூவோட வேல்யூ என்ன சார்னா 0. காட் பை பை டூவோட வேல்யூ என்ன சார்னா 0. அதே எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம காட் 0வோட வேல்யூ என்ன சொன்னால் இன்ஃபினிட்டி. அப்போ எக்ஸுக்கு 0ங்கும்போது நமக்கு என்னது ஒய் வந்து இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். அப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிற இந்த லைன் தான் அது ஒய் ஆக்சிஸ் தான் என்ன சொன்னால் காட்டெக்ஸுங்கிற கருவுக்கு என்ன சொன்னால் அசிம்டோட்ஸ். அப்போ இந்த ஒய் ஆக்சிஸுக்கும் இந்த காட்டெக்ஸுங்கிற கருவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்கணும்? குறைஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி நம்ம என்னது அந்த காட்டெக்ஸுங்கிற கருவை ட்ரா பண்ணணும். அதேமாதிரி பை பை டூவில் எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணும். ஓகேங்களா? tan x வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் 0,0 ஆரிஜினில் மீட் பண்ணும். ஆரிஜினில் ஸ்டார்ட் பண்ணி பை பை டூக்கு என்னது எக்ஸ் ஈக்குவல் டு பை பை டூங்கிற லைனை அசிம்டோட்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த tan xங்கிற கருவை ட்ரா பண்ணோம். அதே மாதிரி இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஆக்சிஸை இந்த காட்டெக்ஸுங்கிற கருவுக்கு அசிம்டோட்ஸாக வச்சுக்கிட்டு இந்த காட்டெக்ஸுங்கிற கருவை ட்ரா பண்ணும்போது பை பை டூவில் மீட் பண்ணும். அப்போ இந்த ரெண்டு கருவும் நம்ம ட்ரா பண்ணும்போது எந்த ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுதா அந்த பாயிண்ட் தான் என்ன சொன்னால் பை பை 4. அதாவது எக்ஸ் பை பை 4ஆக இருக்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 4ல் tan xங்கிற கருவு காட்டெக்ஸுங்கிற கருவு என்ன ஆகுது ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 4ல் tan xங்கிற கருவு காட்டெக்ஸுங்கிற கருவு இன்டர்செக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் தான் என்ன சொன்னால் பை பை 4. ஓகேங்களா? இப்போ அவன் என்ன கேட்குறான்? tan xங்கிற கருவு காட்டெக்ஸுங்கிற கருவு அடுத்தது ஒய் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ tan xங்கிற கருவு காட்டெக்ஸுங்கிற கருவு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஏரியா இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஏரியா தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு கருவுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஏரியா கேட்கணும். அதாவது இந்த tan xங்கிற கருவு காட்டெக்ஸுங்கிற கருவு ட்ரா பண்ணுறோம். அப்புறம் என்னது எக்ஸ் ஆக்சிஸ் இதுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 0 to பை பை 2ங்கிற லிமிட் எடுத்துக்கிட்டு நம்ம என்னது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா சார்னா 0 to பை பை 2ல் நமக்கு டேனுங்கிற கருவும் இருக்குது காட்டுங்கிற கருவும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம்? ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். எப்படி சொன்னால் 0 to பை பை 4, பை பை 4 to பை பை 2. அப்போ 0 to பை பை 4ல் நம்ம என்னது எக்ஸ் ஆக்சிஸ் அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 4ங்கிற லைனு அடுத்து ஒய் ஈக்குவல் டு tan xங்கிற கரு இது மூணும் ட்ரா பண்ணும்போது கிடைக்கக்கூடிய இந்த பிட்வீன் ஏரியாவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பிட்வீன் ஏரியா எப்படி இருக்குன்னா எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ்னா ஃபார்முலா என்னது ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் லிமிட் என்னது 0 to பை பை 4. சொல்லுது புரியுதா? இங்கே ஒய் ஈக்குவல் டு tan xங்கிற கருவு எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 4ங்கிற லைனு அடுத்தது எக்ஸ் ஆக்சிஸ் இந்த பிட்வீன் ஏரியா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்குது. அப்போ எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ்னா ஃபார்முலா ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு ஃபார்முலா என்ன 0 to பை பை 4 ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஒய்ங்கிறது எதை சார்னா tan xங்கிற கருவு. அப்போ ஒய்க்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? tan xங்கிற அந்த ஒய்க்கு பதில் tan x சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா பை பை 4 to பை பை 2. இந்த பை பை 4 to பை பை 2ல் இந்த எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 4 எக்ஸ் ஆக்சிஸ் அடுத்து என்னது காட்டெக்ஸ் இந்த மூணு ட்ரா பண்ணும்போது கிடைக்கக்கூடிய இந்த பிட்வீனில் இருக்கக்கூடிய இந்த க்ளோஸ்டு ரீஜன் இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியாவும் என்னது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்குது. அப்போ எபோவ் எக்ஸ் ஆக்சிஸாக இருக்குது. அப்போ எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ்னா ஃபார்முலா ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ லிமிட் பார்த்தீங்கன்னா பை பை 4 to இன்டெக்ரல் பை பை 4 to பை பை 2 ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். இந்த இடத்துல ஒய்க்கு பதில் இங்கே என்னது காட்டெக்ஸுங்கிற கருவு தான் நமக்கு என்னது எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 4 எக்ஸ் ஆக்சிஸ் காட்டெக்ஸ் ட்ரா பண்ணும்போது நமக்கு என்னது க்ளோஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஒய்க்கு பதில் காட்டெக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். சொல்கிறது புரியுங்களா? அப்போ இந்த இடத்துல அதாவது இந்த ரெண்டு கருவு காட்டெக்ஸுங்கிற கருவும் tan xங்கிற கருவும் ட்ரா பண்ணும்போது அப்போ என்ன கேட்குறான்? அந்த ட்ரா பண்ணும்போது அந்த ரெண்டு கருவு அப்புறம் என்னது எக்ஸ் ஆக்சிஸ் இதுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா இங்கே க்ளோஸ் ஆகுதா? அப்போ இந்த ஏரியாவை தான் கேட்குறான். இந்த ஏரியாவை நம்ம டைரெக்டாக 0 to பை பை 2ன்னு அப்படியே எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஏன்னா டேன்கிற கருவும் இருக்குது காட்டுங்கிற கருவும் இருக்குது. அப்போ இது ரெண்டாக என்ன பண்ணுறோம்? இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த பாயிண்டில் ரெண்டாக பிரிக்கிறோம். ஸ்ப்ளிட் பண்ணும்போது 0 to பை பை 4ல் tan x கருவு எடுத்துக்கிறோம். பை பை 4 to பை பை 2ல் காட்டெக்ஸுங்கிற கருவு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நமக்கு என்னது எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ் செகண்ட் பார்ட்டும் எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ் ஃபார்முலா ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் 0 to பை பை 4ல் ஒய்க்கு பதிலாக tan x எடுத்துக்கிறோம். செகண்ட் பார்ட்டில் பை பை 4 to பை பை 2ல் ஒய்க்கு பதிலாக காட்டெக்ஸ் எடுத்துக்கிறோம். சொல்லுது புரியுதா? இந்த எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2ங்கிற லைன் ட்ரா பண்ணிக்கணும். ஓகேங்களா? டயக்ராம் கரெக்டாக புரிஞ்சுது அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? சம்மு சால்வ் பண்ணலாம். பாருங்கள், ஏரியா ஈக்குவல் டு integral 0 to பை பை 4 y into dx plus integral பை பை 4 to பை பை 2 y into dx. இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் 0 to பை பை 4ல் ஒய்ங்கிறது என்னது? ஒய்க்கு பதிலாக tan x சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க. செகண்ட் பார்ட் பை பை 4 to பை பை 2ல் ஒய்க்கு பதிலாக என்னது? காட்டெக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க. அப்போ தேர்ஃபோர்
ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi by 4 ஒய்க்கு பதிலாக என்ன சார்னா tan x, ஒய்க்கு பதிலாக tan x. அப்போ இன்டெக்ரல் 0 to pi by 4 tan x into dx ப்ளஸ் இன்டெக்ரல் pi by 4 to pi by 2 ஒய்க்கு பதிலாக என்ன சார்னா cot x into dx. இப்போ tan x இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு ஃபார்முலா தெரியும் log secant x. அப்போ log secant x லிமிட் 0 to pi by 4 ப்ளஸ் இன்டெக்ரல் pi by 4 to pi by 2 cot x into dx. cot x இன்டெகிரேட் பண்ணால் log sin x லிமிட் பார்த்தீங்கன்னா pi by 4 to pi by 2. அப்போ log sin x லிமிட் பார்த்தீங்கன்னா pi by 4 to pi by 2. tan x இன்டெகிரேட் பண்ணால் log secant x, cot x இன்டெகிரேட் பண்ணால் log sin x. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் பாருங்கள் pi by 4, எக்ஸுக்கு பதிலாக pi by 4 சப்ஸ் பண்ணால் log secant pi by 4 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் log secant 0. ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிச்சு. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது log ஆஃப் secant pi by 4 மைனஸ் log ஆஃப் secant 0ன்னு கிடைக்குது. ப்ளஸ் செகண்ட் பார்ட்டில் அப்பர் லிமிட் pi by 2 சப்ஸ் பண்ணால் log sin pi by 2 மைனஸ் லோயர் லிமிட் pi by 4 சப்ஸ் பண்ணால் log ஆஃப் sin pi by 4. ஓகேங்களா? அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா log ஆஃப் sin pi by 2 மைனஸ் log ஆஃப் sin pi by 4. இப்போ secant pi by 4ஓட வேல்யூ நமக்கு secant pi by 4 என்ன பண்ணலாம் 1 by cos pi by 4. காசோட ரெசிப்ரோக்கல் தானே secant. அப்போ 1 by cos pi by 4. cos pi by 4ஓட வேல்யூ 1 by root 2. அப்போ 1 by root 2 இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய அந்த 1 by root 2 நியூமரேட்டர் இருக்கும்போது என்னது ரெசிப்ரோக்கலாக மாறும்போது root 2ன்னு கிடைக்கும். அப்போ secant pi by 4ஓட வேல்யூ root 2. அப்போ இங்கே secant pi by 4க்குள்ள root 2 சப்ஸ்டியூட் பண்ணால் log root 2 மைனஸ் log secant 0. secant 0னா 1 by cos 0 cos 0ஓட வேல்யூ 1, 1 by 1னா 1. அப்போ secant 0ஓட வேல்யூ 1. அப்போ இந்த secant 0க்கு பதிலாக 1 சொன்னால் மைனஸ் log 1. அப்போ secant pi by 4ஓட வேல்யூ root 2. அப்போ log root 2 மைனஸ் log secant 0னா log 1 ப்ளஸ் log sin pi by 2. sin pi by 2னா sin 90 டிகிரியோட வேல்யூ என்னது 1. அப்போ log 1. நெக்ஸ்ட்டு மைனஸ் log sin pi by 4. sin pi by 4னா sin 45. sin 45ஓட வேல்யூ என்னது 1 by root 2. அப்போ log 1 by root 2ன்னு கிடைக்கும். அப்போ log ஆஃப் secant pi by 4னா root 2. அப்போ log root 2 மைனஸ் log ஆஃப் secant 0. secant 0ஓட வேல்யூ 1. அப்போ log 1 ப்ளஸ் log sin pi by 2ஓட வேல்யூ 1. அப்போ log 1 மைனஸ் log sin pi by 4ஓட வேல்யூ 1 by root 2. அப்போ log 1 by root 2ன்னு கிடைக்கும். log 1ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னது 0. அப்போ இந்த மைனஸ் log 1 ப்ளஸ் log 1 ரெண்டோட வேல்யூ 0. ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும் log root 2 மைனஸ் log 1 by root 2. இந்த log 1 by root 2 என்ன ஃபார்முலாஸாக இருக்குன்னா log m by n ஃபார்முலா இருக்குது. லாகர்தமிக் ரூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னது log m by n ஃபார்முலா இருக்குது. அப்போ log m by n log m மைனஸ் log n. அப்போ இந்த log ஆஃப் 1 by root 2 எப்படி எழுதுகிறேன் log 1 மைனஸ் log root 2ன்னு எழுதிக்கிறேன். இதோட வேல்யூ ரெண்டும் 0. அப்போ ரிமைனிங் log 2 மைனஸ் log ஆஃப் 1 by root 2ன்னு இருக்குது. இந்த log ஆஃப் 1 by root 2 log 1 மைனஸ் log root 2ன்னு எழுதிக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் log root 2 இந்த மைனஸ் இந்த log 1 by root 2 log 1 மைனஸ் log root 2ன்னு எழுதிக்கிறேன். log 1ஓட வேல்யூ 0. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ log root 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் log root 2. அப்போ log root 2 ப்ளஸ் log root 2ன்னு கிடைக்கும். log root 2 ப்ளஸ் log root 2 எத்தனை log root 2 இருக்குது 2 log root 2 இருக்கா. அப்போ ஆட் பண்ணால் 2 log root 2. இந்த 2 log root 2ங்கிறது என்ன ஃபார்முலா சார் இருக்குன்னா m log n ஃபார்முலா இருக்குது. m log n எப்படி எழுதலாம் log m பவர் n எழுதலாம். அப்போ இந்த ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய 2வை இங்கே என்ன பண்ணுறோம் பவருக்கு மேலே கொண்டு root 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ log root 2 ஹோல் ஸ்கொயர். root 2 ஸ்கொயர் பண்ண என்னது 2. அப்போ டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்கும் log 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ தேர்ஃபோர் ரெக்வயர்டு ஏரியா என்ன சொன்னால் log 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ tan xங்கிற கர்வு cot xங்கிற கர்வு அடுத்து x ஆக்சிஸ் இதை ட்ரா பண்ணும்போது கிடைக்கக்கூடிய இந்த பிட்வீன் ஏரியா கேட்குறாங்க. அப்போ நமக்கு பிட்வீன் ஏரியா பார்த்தீங்கன்னா 0 to pi by 2ல் 0 to pi by 2ல் இந்த காமன் ஏரியா இந்த க்ளோஸ்டு ரீஜனோட ஏரியா கேட்குறாங்க. அப்போ 0 to pi by 2ல் tan xங்கிற கருவும் வருது cot xங்கிற கருவு வருது. ரெண்டு கருவு இன்டர்செக்ட் ஆகக்கூடிய pi by 4ல் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த 0 to pi by 2வை pi by 4ல் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அப்போ 0 to pi by 4 pi by 4 to pi by 2 0 to pi by 4ல் நமக்கு என்னது அந்த ரெக்கார்டு ஏரியா எபோவ் x ஆக்சிஸ்னால y இன்ட்டு dx. அப்போ ஃபஸ்ட்டு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒய்ங்கிறது என்னது tan xங்கிற அப்போ ஒய்க்கு பதிலாக tan x. அதே மாதிரி pi by 4 to pi by 2ல் ரெக்கார்டு ஏரியா எபோவ் x ஆக்சிஸாக இருக்குது. அங்கே ஒய்க்கு பதிலாக என்ன சார் சப்ஸ்டியூட் cot x சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் tan x இன்டகிரேட் பண்ணால் log secant x cot x இன்டகிரேட் பண்ணால் log sin x அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணி நம்ம பார்த்தோம்னா நமக்கு ரெக்கார்டு ஏரியா என்ன சார் கிடைக்குன்னா log 2 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் சம் பாருங்கள் எக்ஸசைஸ் 9.8ல் 10th சம். Find the area of the region common to the circle x square plus y square equal to 16 and the parabola y square equal to 6x y square equal to 6x. அதாவது x square plus y square equal to 16ங்கிற சர்க்கிளுக்கும் y square equal to 6xங்கிற பேரபோலாவுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய
காமன் ஏரியா கேட்குறாங்க, பிட்வீனில் இருக்கக்கூடிய காமன் ஏரியா கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ x² + y² = 16ங்கிறது அதாவது சென்டர் ஆரிஜின் 0,0 இருக்கக்கூடிய சென்டர் 0,0 இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள். அதேமாதிரி ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 யூனிட்ஸ். அதாவது இந்த ஈக்குவேஷனை ஜென்ரல் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் என்னது? x² + y² = r². x² + y² = r²ங்கிறது சென்டர் 0,0 ஆரிஜின், ரேடியஸ் r இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன். அப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 16 r² நம்ம கம்பேர் பண்ணால் r² = 16, r = என்னது 4. அப்போ ரேடியஸ் வந்து என்ன சொன்னால் 4. அப்போ x² + y² = 16ங்கிறது சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் 0,0வும் ரேடியஸ் 4 இருக்கக்கூடிய 4 யூனிட்ஸ் இருக்கக்கூடிய சர்க்கிள் தான் நமக்கு x² + y² = 16. அப்போ சென்டர் 0,0னா நமக்கு போத் ஆக்சிஸுக்கும் நமக்கு இந்த சர்க்கிள் என்னவாக இருக்கும்? சிமெட்ரிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் y² = 6xங்கிறது பார்த்தீங்கன்னா பேரபுலாவோட ஈக்குவேஷன். அங்கே பேரபுலான்னு சொல்லிட்டான். இந்த பேரபுலாவோட டைப் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் இருக்குது, எக்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. அப்போ இந்த பேரபுலா டைப் பார்த்தீங்கன்னா பேரபுலா ஓப்பன் ரைட் வேர்டு ஓப்பனாக இருக்கக்கூடிய பேரபுலா தான் அது y² = 6xங்கிற பேரபுலா. இப்போ இந்த சர்க்கிளுக்கும் இந்த பேரபுலாவுக்கும் இருக்கக்கூடிய காமன் ஏரியா கேட்குறாங்க. காமன் ஏரியானாலே நம்ம என்ன பண்ணணும்? அந்த ரெண்டு கர்வோட ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுமா? அப்போ இந்த x² + y² = 16ஐயும் y² = 6xங்கிற இந்த ரெண்டு கர்வையும் நம்ம என்ன பண்ணுறோம்? சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் ஈக்குவேஷனை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் 2 in 1. இந்த y² = 6x, இந்த y² பதிலாக 6xன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது x² + 6x = 16. x² + 6x = 16. இந்த ப்ளஸ் 16 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் x² + 6x - 16 = 0. அப்போ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் x² + 6x - 16 = 0ங்கிற ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் -16, ஆட் பண்ணால் 6. அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்ன சொன்னால் 8, -2. ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 × -2 -16, ஆட் பண்ணால் 8 - 2 + 6. அப்போ இந்த ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன சொன்னால் x + 8 × x - 2 = 0. ரெண்டு ஃபேக்டர் லீனியர் ஃபேக்டர் x + 8 × x - 2 = 0 எழுதணும். ரெண்டு ஃபேக்டர் 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது x + 8 = 0, x - 2 = 0ன்னு கிடைக்கும். இந்த +8 ரைட் சைடு கொண்டு போனால் -8, அப்போ x = -8. இந்த -2 ரைட் சைடு கொண்டு போனால் +2, அப்போ x = 2ன்னு கிடைக்குது. அப்போ x-க்கு -8, x-க்கு 2ன்னு ரெண்டு வேல்யூ கிடைக்குது. இந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லையோ அல்லது செகண்ட் ஈக்குவேஷன்லையோ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சி ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ ஒரு பாயிண்ட்டாக எழுதணும்னா அதுதான் என்னது? அந்த ரெண்டு கர்வும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இப்போ என்ன பண்ணுறோம்? எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுக்கு -8ன்னு செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் x = -8 இன் ஈக்குவேஷன் 2. செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக -8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? y² = 6 × -8. இந்த எக்ஸுக்கு பதிலாக -8, அப்போ 6 × -8. 6 × -8 என்னது? -48. அப்போ y² = -48ன்னு கிடைக்குது. சப்ஸ்டியூட் x = -8 இன் ஈக்குவேஷன் 2. அப்போ y² = 6 × -8 மல்டிப்ளை பண்ணால் -48 y² = -48ன்னு கிடைக்குது. அப்போ y² வந்து என்ன இருக்குது? நெகட்டிவாக இருக்குது. அப்போ y² நெகட்டிவ் அப்படின்னா அதுக்கு ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? இமேஜினரி நம்பர் கிடைக்கும். அப்போ என்னது? நாட் பாசிபிள். ஒய்யோட வேல்யூ நாட் பாசிபிள். ரியலாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த கிராஃபில் மார்க் பண்ண முடியும். அப்போ y² = -48ங்கிறது நாட் பாசிபிள். ஏன்னா y வந்து என்னவாக இருக்கும்? இமேஜினரியாக இருக்கும். அப்போ இதை ஒமிட் பண்ணிடுறோம். சரி சார், எக்ஸுக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x = 2 இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2ல் எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் y² = 6 × 2. 6 × 2 எவ்வளோ? 12. 12 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம்? 4 × 3. அப்போ y² = 4 × 3. அப்போ போத் சைடு என்ன பண்ணோம்? ரூட் எடுத்தோன்னா y = 4க்கு ரூட் எடுத்தால் 2, 3க்கு ரூட் எடுத்தால் √3. அப்போ therefore y = ± 2√3. எக்ஸுக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்க்கு வேல்யூ ரெண்டு வேல்யூ கிடைக்குது. +√3 + 2√3 - 2√3 ரெண்டு வேல்யூ கிடைக்குது. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ பாயிண்ட்டாக எழுதோம்னா 2, 2√3 அண்ட் 2, -2√3ங்கிற ரெண்டு பாயிண்ட் கிடைக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட் தான் என்ன சொன்னால் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். therefore பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 2, 2√3 அண்ட் 2, -2√3. ஓகேங்களா? அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது இந்த y² = 6xங்கிறது என்ன சார்னா ஓப்பன் ரைட் வேர்ட் பேரபுலா, வெர்டெக்ஸ் 0,0, ஆரிஜின் 0,0 இருக்கக்கூடிய ஓப்பன் ரைட் வேர்ட் பேரபுலா. இப்போ நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். இங்கே x² + y² = 16ங்கிறது நம்ம என்ன சொல்லிட்டோம்? சர்க்கிள்னு சொன்னோம்.
ரேடியஸ் வந்து என்ன சொன்னால் 4 யூனிட்ஸ் இருக்கக்கூடிய சர்க்கிள். அதேமாதிரி சென்டர் வந்து என்ன சொன்னால் ஆரிஜின் 0,0ங்கிறது. அப்போ இந்த சர்க்கிளை ட்ரா பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸில், அதாவது சர்க்கிள் என்னது 0,0ங்கிற ஆரிஜினை சென்டராகவும் போத் ஆக்சிஸுக்கு என்ன இருக்கும், சிமெட்ரிக்காக இருக்கும். அப்போ நம்ம என்னது ரேடியஸ் 4 யூனிட்ஸ்னால இங்கே +4, இங்கே ஒய் ஆக்சிஸில் 4, இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் -4, இங்கே ஒய் ஆக்சிஸில் -4 மார்க் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோம்னா இதுதான் அது x² + y² = 16ங்கிற சர்க்கிள். நெக்ஸ்ட்டு ஒரு ஓப்பன் ரைட் வேர்ட் பேரபுலா வெர்டெக்ஸ் 0,0 இருக்க மாதிரி ஒரு ஓப்பன் ரைட் வேர்ட் பேரபுலா ட்ரா பண்ணும்போது சர்க்கிளும் பேரபுலாவும் நம்ம இன்டர்செக்ட் ஆகுதா? எங்கெங்கே இன்டர்செக்ட் ஆகுது? ஃபஸ்ட்டு கோடன்லையும் இந்த 4th கோடன்லையும் உனக்கு என்ன ஆகுது, இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ அந்த இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த 2 பாயிண்ட் தான் என்ன சொன்னால் பேரபுலாவும் சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்போ 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்குமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டுமே என்னது பாசிட்டிவ் ++. அப்போ ஃபஸ்ட்டு கோடனில் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட் தான் என்ன சொன்னால் 2,2√3. அடுத்து 4th கோடனில் ஒரு இந்த பாயிண்டில் உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகுது. இன்னொரு பாயிண்ட் என்னது 2,-2√3 ப்ளஸ் மைனஸ்னு என்னது 4th கோடன். அப்போ நமக்கும் என்ன ஆகுது, அந்த பேரபுலாவும் சர்க்கிளும் 4th கோடனில் தான் நமக்கு என்ன ஆகுது, இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ இந்த இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட் தான் என்ன சொன்னால் 2,-2√3. ஓகேங்களா? அப்போ இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் 2,2√3, 2,-2√3 நம்ம என்ன பண்ணிட்டோம், மார்க் பண்ணிட்டோம். இப்போ சர்க்கிளுக்கும் பேரபுலாவுக்கும் காமன் ஏரியான்னு சொல்கிறாங்களா? அப்போ காமன் ஏரியா அப்படிங்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம். பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணும்போது அந்த டோட்டல் ஏரியா ரெக்கார்டு ஏரியாவை நமக்கு என்னது டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், எபவுட் எக்ஸ் ஆக்சிஸை வச்சு ஏரியா கண்டுபிடிக்காமல் ஒய் ஆக்சிஸை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறோம். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 2,2√3லேருந்து நம்ம என்னது ஒய் ஆக்சிஸ் ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறேன். அதேமாதிரி 2,-2√3லேருந்து ஒய் ஆக்சிஸ் ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த பர்பண்டிகுலர் லைன், இந்த 2 பர்பண்டிகுலர் லைனுக்கும் பிட்வீனில் நமக்கு ரெக்கார்டு ஏரியா இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒய் ஆக்சிஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏரியா கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஒய் ஆக்சிஸை பொறுத்து ஏரியா அப்படின்னா நமக்கு என்னது, ரைட் கர்வ் மைனஸ் லெஃப்ட் கர்வ் ஃபார்முலா. ரைட் கர்வ் மைனஸ் லெஃப்ட் கர்வுங்கிறது ஃபார்முலா. அப்போ இங்கே இந்த காமன் ஏரியாவில் ரைட் கர்வுங்கிறது என்ன சார்னா சர்க்கிள், அதேமாதிரி லெஃப்ட் கர்வுங்கிறது என்ன சார்னா பேரபுலா. அப்போ XR - XLங்கிறது ஃபார்முலா. அப்போ அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷனையும் பேரபுலாவோட ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணோம், ஒய் அந்த எக்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். இங்கே அதை பாருங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்க பாருங்கள், இந்த x² + y² = 16ங்கிறது சர்க்கிளோட ஈக்குவேஷன். அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த +y² ரைட் சைடு கொண்டு போனால் x² = 16 - y². இப்போ போத் சைடு எக்ஸ் ரூட் எடுக்கும்போது x √16 - y² கிடைக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது பேரபுலாவோட ஈக்குவேஷன், y² = 6x பேரபுலாவோட ஈக்குவேஷன். இப்போ இந்த நமக்கு எக்ஸ் தானே, எக்ஸில் வேணுமா, இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் வேணால மல்டிப்ளை பண்ணிட்டு 6 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா x = y²/6 கிடைக்குது. அப்போ நமக்கு ஒய் ஆக்சிஸுக்கு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணும்போது, அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லேருந்து ஒய் ஆக்சிஸுக்கு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணும்போது அந்த 2 பர்பண்டிகுலர் லைனுக்கு பிட்வீனில் காமன் ஏரியா இருக்கனால ஒய் ஆக்சிஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏரியா கண்டுபிடிக்கிறோம், காமன் ஏரியா. அப்போ ரைட் கர்வ் மைனஸ் லெஃப்ட் கர்வுங்கிறது ஃபார்முலா. அப்போ அந்த ரைட் கர்வுங்கிறது சர்க்கிள், லெஃப்ட் கர்வுங்கிறது என்ன சார்னா பேரபுலா. அப்போ அந்த பேரபுலாவோட ஈக்குவேஷனையும் சர்க்கிளோட ஈக்குவேஷனையும் எக்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ அந்த ரைட் கர்வுங்கிறது இங்கே எக்ஸுக்கு சேஞ்ச் பண்ணால் இங்கே எழுதியிருக்க பாருங்கள் x = √16 - y². அதேமாதிரி லெஃப்ட் கர்வ் பேரபுலாங்கிறது எக்ஸ் வந்து என்ன சொன்னால் x = y²/6, x = y²/6. இப்போ அதை தான் இங்கே ஃபார்முலா எழுதியிருக்க பாருங்கள். அதேமாதிரி லிமிட் என்ன சொன்னோம், இங்கே ஒய் ஆக்சிஸை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒய் கோஆர்டினேட் தான் என்ன சார்னா பாயிண்ட் ஆஃப் அந்த ஒய் கோஆர்டினேட்ஸ் தான் என்ன சார்னா லிமிட். அப்போ இங்கே ஒய் கோஆர்டினேட் வந்து என்ன சொன்னால் -2√3, இங்கே இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் ஒய் கோஆர்டினேட் என்ன சொன்னால் +2√3. அப்போ லிமிட் பார்த்தீங்கன்னா -2√3 to +2√3. இங்கே பாருங்கள், ஏரியா = இன்டெக்ரல் -2√3 to 2√3 இன்ட்டு XR - XL இன்ட்டு dy. XRனா ஃபஸ்ட்டு கர்வ், அதாவது ரைட் கர்வில் இருக்கக்கூடிய அந்த கர்வோட ஈக்குவேஷன் எக்ஸல் எடுத்துக்கிறோம், மைனஸ் XLனா லெஃப்ட் கர்வை எக்ஸல் எடுத்துக்கிறோம். அப்போ இன்டெக்ரல் -2√3 to 2√3 இன்டெக்ரல் -2√3 to +2√3 இன்ட்டு XR - XL இன்ட்டு dy. இங்கே XRங்கிறது என்னது, ரைட் கர்வ், எக்ஸ் வந்து என்னது √16 - y², இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். மைனஸ் XLங்கிறது என்ன சொன்னால் லெஃப்ட் கர்வ் என்ன சொன்னால் y²/6, எக்ஸுக்கு பதிலாக y²/6.
இங்கே என்ன சார் பண்ணியிருக்கேன்னா 2 இன்ட்டு இன்டர்வல் 0 to 2 ரூட் 3ன்னு எழுதியிருக்கேன். எப்படி சார் அப்படின்னா இங்கே நமக்கு இந்த ஃபார்மேட் எப்படி சார் இருக்குன்னா இன்டகரல் -a to aங்கிற ஃபார்மில் இருக்குது. -a to a இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஃபார்மில் இருக்குது. -a to a எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஃபார்மில் இருக்குது. அப்போ -a to aங்கிற ஃபார்மில் இருக்குது அப்படின்னா நம்ம எக்ஸுக்கு பதிலாக -x சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எஃப் ஆஃப் -x ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு கிடச்சுன்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் என்ன சொன்னால் ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன்னா -a to a எப்படி எழுதுனா 2 இன்ட்டு இன்டகரல் 0 to a எழுதலாம். இன்டகரல் -a to a எப்படி எழுதலாம் 2 இன்ட்டு இன்டகரல் 0 to a எழுதலாம். அப்போ இந்த இடத்துல √16 - y² மைனஸ் y² / 6ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒய்க்கு பதில் -y சப்ஸ்டியூட் பண்ணால் -y² y², அதாவது ஸ்கொயர் டேர்மில் y ஸ்கொயரில் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒய்க்கு பதில் -y சப்ஸ்டியூட் பண்ணால் -y² y² கிடைக்கும். அப்போ எகைன் அதே ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். அப்போ இந்த √16 - y² மைனஸ் y² / 6ங்கிறது என்ன சார்னா ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ ஈவன் ஃபங்க்ஷனால் இன்டகரல் -2 √3 to +2 √3 எப்படி சார் இருக்குன்னா 2 இன்ட்டு இன்டகரல் 0 to 2 √3ன்னு எழுதிக்கிறேன். நல்லா கவனிச்சிங்க. இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் என்னது எஃப் ஆஃப் ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன சொன்னால் ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனால் இந்த லிமிட்டை 2 இன்ட்டு இன்டகரல் 0 to 2 √3ன்னு எழுதியிருக்கேன். கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அப்போ 2 இன்ட்டு இன்டகரல் 0 to 2 √3 √16 - y² மைனஸ் y² / 6 இன்ட்டு dy. இப்போ இந்த √16 - y² இன்டகிரேட் பண்ணும். இது என்ன ஃபார்முலா சார் இருக்குன்னா √a² - x² ஃபார்முலா இருக்குது. அதுக்கு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும், 11th பார்த்துருக்கோம். இன்டகரல் இங்கே பாருங்கள், இன்டகரல் √a² - x² இன்ட்டு dx ஃபார்முலா x/2 இன்ட்டு √a² - x² ப்ளஸ் a²/2 இன்ட்டு sin inverse of x/a. இங்கே x² இருக்க பிளேஸில் y² இருக்குது, a² இருக்க பிளேஸில் 16 இருக்குது. அப்போ a² ஈக்குவல் டு 16னா a ஈக்குவல் டு என்ன சார்னா 4. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x இருக்கிற பிளேஸ்லாம் ஒய்னும் a இருக்கிற பிளேஸ்லாம் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே y x/2னா இங்கே y/2 இன்ட்டு √a² - x², 16 மைனஸ் y² ப்ளஸ் a²/2, a²ங்கிறது 16. அப்போ 16/2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் x/a. எக்ஸுங்கிறது என்ன சொன்னால் ஒய். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை இங்கே ஏங்கிறது என்ன சொன்னால் 4. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் y/4 மைனஸ் y² / 6 இன்டகிரேட் பண்ணும். y² இன்டகிரேட் பண்ணால் y³ / 3. ஆல்ரெடி உங்கள் டினாமினேட்டில் ஒரு 6 இருக்கனால y³ / 6 இன்ட்டு 3. y² இன்டகிரேட் பண்ணால் y³ / 3. அப்போ y² / 6 இன்டகிரேட் பண்ணால் எழுதிடும் y³ / 6 இன்ட்டு 3ன்னு எழுதியிருக்கும். லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 2 √3. அப்போ 2 இன்ட்டு y/2 இன்ட்டு √16 - y² ப்ளஸ் 16/2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் y/4 மைனஸ் y³ / 6 இன்ட்டு 3. லிமிட் 0 to 2 √3. ஓகேங்களா? இப்போ இந்த 16க்கும் 2க்கும் கேன்சல் பண்ணால் 8 2s are 16. அப்போ 8 சைன் இன்வர்ஸ் ஆஃப் y/4ன்னு கிடைக்கும். அதே மாதிரி அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் எப்படி அப்ளை பண்ணோம்? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் வந்து என்னது 2 √3. அப்போ ஒய்க்கு பதிலாக 2 √3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2 இன்ட்டு y/2. அப்போ 2 √3 / 2 இன்ட்டு √16 மைனஸ் y². அப்போ 16 மைனஸ் ஒய்க்கு பதிலாக 2 √3னா 2 √3 ஹோல் ஸ்கொயர். இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் 2 √3 ஹோல் ஸ்கொயர். அப்போ 2 √3 ஸ்கொயர் பண்ணோம். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, √3 ஸ்கொயர் பண்ணால் 3. அப்போ 4 இன்ட்டு 3 என்னது 12. அப்போ ஒய்க்கு பதிலாக இங்கே 2 √3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 2 √3 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 12. அப்போ √16 மைனஸ் 12ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 8 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்க்கு பதிலாக 2 √3. அப்போ y 2 √3 / 4 2 √3 / 4 மைனஸ் y³ / 6 இன்ட்டு 3. y³ 2 √3 ஹோல் கியூப். இங்கே எழுதிருக்க பாருங்க 2 √3 ஹோல் கியூப். 2 √3 ஹோல் கியூப் எப்படி எழுதினா 2 √3 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 2 √3. ஆல்ரெடி 2 √3 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 12ன்னு தெரியும். அப்போ 12 இன்ட்டு 2 √3. 12 இன்ட்டு 2 √3னா 24 √3. அப்போ இங்கே y³ பதிலாக 2 √3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 2 √3 ஹோல் கியூப்னா 24 √3 / 6 இன்ட்டு 3. இது அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியது. மைனஸ் லோயர் லிமிட் 0. 0 சப்ஸ்டியூட் பண்ணுறது இங்கே என்னது 0/2. 0/2னா 0. 0 இன்ட்டு எனிதிங் 0. ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு 8 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0/4. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0/4னா 0. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0னா சைனில் எப்போ 0 கிடைக்கும் 0. அப்போ 0 இன்ட்டு 8னா 0. செகண்ட் டேர்மும் 0 மைனஸ் y³ ஒய்க்கு பதிலாக 0 சொன்னால் 0³ / எனிதிங் 0. அப்போ 3 டேர்முமே லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆயிருந்தா 0 ஆயிடுது. அப்போ டோட்டலாக ஒரு 0 மட்டும் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணதை மட்டும் சிம்பிளை பண்ணால் நமக்கு ரெக்கார்ட் ஏரியா கிடச்சிரும். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 2க்கும் 2 √3 / 2 இருக்கா, அந்த 2 கேன்சல் பண்ணிடுறேன். √16 மைனஸ்
12னா ரூட் 16 மைனஸ் 12னா 16 மைனஸ் 12 4, அப்போ ரூட் 4. ரூட் 4ஓட வேல்யூ என்னது? ரூட் 4க்கு ரூட் எடுத்தால் 2, அப்போ 2 இன்ட்டு ரூட் 3, அப்போ ஃபஸ்ட்டு டேர்மை சிம்பிளை பண்ணால் 2 ரூட் 3, ஓகேங்களா? ப்ளஸ் 8 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த 2க்கும் 4க்கும் கேன்சல் பண்ணுவோம். 2க்கு 4 கேன்சல் பண்ணால் 2 2s are 4, அப்போ ரூட் 3/2ன்னு கிடைக்கும். செகண்ட் டேர்மை சிம்பிளை பண்ணால் 8 சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3/2 மைனஸ் இங்கே 24 ரூட் 3 டிவைட் பை 6 இன்ட்டு 3. இந்த 6க்கும் 24க்கும் கேன்சல் பண்ணால் என்னது? 4 6 are 24, அப்போ 4 ரூட் 3 டிவைட் பை 3ன்னு கிடைக்கும். அப்போ 2 இன்ட்டு 2 ரூட் 3 ப்ளஸ் 8 சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3/2 மைனஸ் 4 ரூட் 3/3ன்னு கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், இந்த 2 ரூட் 3க்கும் மைனஸ் 4 ரூட் 3/3 ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறேன். அதனால் என்ன பண்ணுறேன்? 2 இன்ட்டு 2 ரூட் 3 மைனஸ் 4 ரூட் 3 டிவைட் பை 3 ப்ளஸ் 8 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3/2. சைனில் எப்போ சார் நமக்கு ரூட் 3/2 கிடைக்கும்னா சைன் 60 டிகிரி. 60 டிகிரிக்கு தான் நமக்கு என்ன கிடைக்கும்? சைனில் ரூட் 3/2 வேல்யூ கிடைக்கும். 60 டிகிரி ரேடியல் எழுதுனா π/3, அதான் இங்கே எழுதியிருக்க பாருங்க. சைன் π/3 ஈக்குவல் டு ரூட் 3/2. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3/2னா நம்ம என்ன எழுதிக்கணும்? π/3, அப்போ 8 இன்ட்டு π/3. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்முக்கு எல்சிஎம் எடுக்கும்போது என்ன பண்ணோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 இன்ட்டு ரூட் 3 6 ரூட் 3, 6 ரூட் 3 மைனஸ் 4 ரூட் 3 ஹோல் டிவைட் பை 3, ஓகேங்களா? ப்ளஸ் 8 π/3, அப்போ 2 இன்ட்டு 6 ரூட் 3 மைனஸ் 4 ரூட் 3 டிவைட் பை 3 ப்ளஸ் 8 π/3. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு டேர்ம்லையுமே டினாமினேட்டரில் 3 இருக்குது. 3யை காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ 2/3 இன்ட்டு 6 ரூட் 3 மைனஸ் 4 ரூட் 3, 6 ரூட் 3லேருந்து 4 ரூட் 3 மைனஸ் பண்ணால் 2 ரூட் 3 ப்ளஸ் 8π, அப்போ 2/3 இன்ட்டு 2 ரூட் 3 ப்ளஸ் 8πன்னு கிடைக்கும். இந்த 2 ரூட் 3 ப்ளஸ் 8πலேருந்து ஒரு 2வை காமனாக எடுத்துனா ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. 2 இன்ட்டு 2 4, அப்போ 4/3 இன்ட்டு 4π ப்ளஸ் ரூட் 3ன்னு கிடைக்கும். அப்போ இந்த 2 ரூட் 3 ப்ளஸ் 8πலேருந்து ஒரு 2வை காமனாக எடுத்தோம்னா ஆல்ரெடி அங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 2 2s are 4, அப்போ 4/3 இன்ட்டு இங்கே 8πலேருந்து ஒரு 2 வெளியே எடுத்தோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 4π இருக்கும். இங்கே 2 ரூட் 3லேருந்து 2 வெளியே எடுத்தோம்னா ரூட் 3 இருக்கும். அப்போ 4/3 இன்ட்டு 4π ப்ளஸ் ரூட் 3ன்னு கிடைக்கும். அப்போ இதுதான் அது ரெக்கார்டு ஏரியா பார்த்தீங்கன்னா 4/3 இன்ட்டு 4π ப்ளஸ் ரூட் 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ இங்கே பாருங்கள், இப்போ சர்க்கிளுக்கும் பேரபோலாவுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய காமன் ஏரியா கேட்டிருக்காங்க. இது புக்கில் இன்னொரு மெத்தடில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த 0 to 4, இங்கே 4 தானே சர்க்கிள், இங்கே வந்து எக்ஸாக்ட் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4. அப்போ 0 to 4ல் பார்த்தீங்கன்னா நம்ம 0 to 4 லிமிட் எடுத்தோம்னு வச்சிங்களேன். 0 to 4ல் நமக்கு என்னது? சர்க்கிளும் இருக்குது, பேரபோலாவும் இருக்குது. அப்போ நம்ம இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா 0 to 2ன்னு எடுத்துக்கிட்டு 0 to 2ங்கிற லிமிட்டில் இன்டர்வலில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஏரியா பார்த்திங்கன்னா எப்படி சார் இருக்கும்னா சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் சிமெட்ரிக்காக இருக்கும். அதில் பேரபோலா மட்டும் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும், எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ் அந்த ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் கண்டுபிடிமா. அப்போ அந்த ஏரியா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ஏரியாவை கண்டுபிடிச்சி 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்புறம் 2 to 4ல் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு சர்க்கிள் இருக்குது. அப்போ அந்த 2 to 4ல் சர்க்கிளோட ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கக்கூடிய ஏரியா மாதிரியே கீழே இருக்குது. அப்போ என்னது? சிமெட்ரிக்காக இருக்குது. அப்போ 2 to 4ல் அங்கே ஒய் இன்ட்டு டிஎக்ஸில் சர்க்கிளோட ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம அங்கே என்ன பண்ணியிருப்போம்? ஏரியா கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ரைட் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம அப்படியே என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா -2 ரூட் 3 to +2 ரூட் 3 வரைக்கும் உள்ள காமன் ஏரியா. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? -a to aங்கிற ஃபார்மில் இருக்கும்போது இந்த அங்கே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷனான்னு பார்க்குறோம். ஈவன் ஃபங்க்ஷனால் -a to a நான் எப்படி 2 இன்ட்டு இன்டெக்ரல் 0 to aன்னு எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன்? இன்டெகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணால் நமக்கு ரெக்கார்டு ஏரியா 4/3 இன்ட்டு 4π + ரூட் 3 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கிடைக்குது.